ஒருத்தன் படிப்பை நிறுத்துறான்னா அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா சார். ஆனா வேலைக்கு போட்டேன் சார். சரி, நீங்க எல்லாரும் சொல்ற போது நான் என்ன சொல்ல வேண்டியது? உங்க இஷ்டப்படி செய்யும். கரெக்ட் சார். மெஜாரிட்டி முடிவு பண்ணிடுச்சுன்னா விவரம் தெரிஞ்சவங்க வாயை பத்திக்க வேண்டியதான். சார் கூட சரிங்க சார், புறப்பட ஏற்பாடு பண்ணிக்க. நான் போய் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க பாக்குற? ஏன் அவன் கூட தான். அப்ப நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை சரியா? நீங்க என்ன சார் சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன், அங்க பெரிய ஹோட்டல்ல சர்வரா போயிட மாட்டேன் சார். வேலையே இல்லாட்டியும் பரவாயில்ல, ராஜாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அப்போ நண்பனுக்காக வேலையை கூட தியாகம் பண்ணி போடுற? வேலை இல்ல சார், அவன் கேட்டானா என் உயிரியே கொடுத்துருவேன். ஆனா அவன் நல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான். ராஜா, நீங்க எல்லாம் வேலை தேடி எங்க போறீங்கப்பா? மெட்ராஸ் போறோம் சார். அங்க போனா வேலை கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை? என் ஃப்ரெண்ட் ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான், அவனை பார்த்தா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பான். ராஜா, மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா? நீ அங்கங்க அலைய வேண்டாம். என்கிட்ட படிச்ச மாணவன் மெட்ராஸ்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ அதை கொண்டு வாங்கிட்டு கொடு. அவன் நிச்சயமா வேலை கொடுப்பான். வேதாச்சலம் உன்கிட்ட படிச்ச மாணவனா? அப்படின்னா அவன் எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதான்ப்பா இந்த மர்த்தாச்சல மகன் ராமநாதன். நல்லா படிச்சு பெரியவனாயி உங்க அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாத்துற. எல்லாரும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நேர்த்தி ஹாபிட். இந்த டர்ட்டி கிரிக்கெட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அவங்க வயிறும் மனசும் வாழ்த்தினாதான் நாம நல்லா இருக்கணும். ஐயோ டாடி, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பரதேசி கும்பல் எல்லாம் இங்க சேர்க்காதீங்கன்னு. சொல்ல பேச கேட்க மாட்டேன்றீங்களே. நீ சொல்லி நான் கேட்கணுமா? ஆமா, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா அனாவசியமா வியாதி தான் வரும். அம்மா, இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரமா பரவக்கூடிய ஒரே ஒரு வியாதி என்ன தெரியுமா? வறுமைதான். டாடி, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. ஏன் அப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இத பாருங்க, அவங்க எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஏழைங்க, நம்ம எல்லாம் பணக்காரங்க. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டா அப்புறம் பணத்துக்கு மதிப்பு எது, மரியாதை எது? அப்படி எல்லாம் இல்லம்மா. இந்த பணம் காசு இருக்கே, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா மனுஷனோட மனசு என்னைக்கும் மாறாம இருக்கணும். டாடி, you are absolutely wrong. இத பாருங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க இங்க இருந்து இறங்க, அவங்க எடுத்துட்டு போட்டோம். இல்லன்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்க அங்க போய் அந்த கிழவங்களையும் குழந்தைங்களையும் கட்டி பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குது. இருக்குமா? இருக்கும். ஏழைங்கனாலே உனக்கு அருவருப்பா தான் இருக்கும். ஏன்? நீ ஒரு பணக்காரனுடைய மகன், கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், அதனால அப்படித்தான் இருக்கும். ஆனா நான் யார் தெரியுமோ? ஒரு ஏழையினுடைய மகன். சின்ன வயசுல வறுமையினுடைய எல்லையை எட்டி பார்த்தேன். அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு செய்யணும்னு என் மனசுல சொன்னது செஞ்சுட்டு. என்ன சண்டை கிடையா? சத்தம் போட்டுட்டு உள்ள வரீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லா யார் தெரியுமா? இப்படி புரியுங்க. அடி அக்கா கக்கா, வயசுக்கு வந்த பையனுங்க பொண்ணுங்க வெந்த நெட்டு விட நடக்காம இப்படியா? போங்க வெளியே. யார் வெளியே போக சொன்ன? இடியட்டா, இடியப்ப கட்டாரியா இடிப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒரு இது வேணா? எது? அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதான்யா டிசிப்ளின். டிசிப்ளின். பெருமாள், ஏண்டி விஜி, உங்க சர்வ நீங்களை எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாண்டி. என்ன இடியப்ப கட்டையில இடிப்பேன்னு சொல்றாண்டி. உங்க வீட்டுக்கு வந்ததுல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லடி, எங்க எல்லாம் கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையா வெளியில போன்னு சொல்றாண்டி. பெருமாள் சொல்லுங்கம்மா, இவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னியா நீ? சொன்னேம்மா. பின்ன என்னமா காய்ச்சி மூஞ்சில கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க. இதெல்லாம் வீடா சண்டை கடையா? ஒரு டிசிப்ளின் வேண்டாமான்னு கேட்டேன். இது தப்பா? டிசிப்ளின் அதெல்லாம் ஒன்னே கேட் பண்ணு. நீங்க தானேமா இது என்ன சண்டை கடையா, சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் உங்களை மாதிரி வேலைக்காரங்களுக்கு சொன்னே தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னையா யூஸ் பண்ண சொன்னது? உன்னை வந்து வச்சு வாங்க போல. விஜயா யாரையுமே மதிக்காம தான் வச்சதுதான் சட்டம்னு நடக்கிறது எனக்கு சரின்னு படல. என்ன செய்யறது மாப்பிள்ள? தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்தது. அவரு என்னோட. நீங்க ஏன் மாப்பிள்ள கவலைப்படுறீங்க? சரிகட்டு அலையிற மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, தன்னிச்சையா நடக்கிற பெண்ணுக்கு ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயா கழுத்துல தாலி கயிறு ஏறி போச்சுன்னா தன்னால அடங்கி போறா. இதை உத்தேசிச்சுதான் நான் ஒரு பெரிய வரனா பார்த்திருக்கிறேன். அவங்க வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, நான் வந்து பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த சம்பந்தம் நல்லபடியா நடந்து போச்சுன்னா விஜயாவை பத்தின கவலையே நமக்கு விட்டு போச்சு. எப்படியோ உங்க வாக்கு பழிச்சுட்டா போதும் மாப்பிள்ள. இதுல ராமநாதனுக்கு லெட்டர் இருக்கு, ஜாக்கிரதையா வச்சு. ராஜா, இது வரைக்கும் நீ படிச்சது பள்ளிக்கூட படி.
இனிமே படிக்க போறது அனுபவப்படி. வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனுஷ வாழ்க்கை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயும் சத்திய நெறியில நின்று கொடுத்த வாக்கு காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். காப்பாற்றியப்பா? சொன்னபடியே செய்யறேன். சரி, போயிட்டு வா. என்னாச்சு? அடிபட்டுதா? கண்டுப்பா. என்னப்பா ஒண்ணு அடிபடலையா? ஐயா கேள்வி கேட்டுங்க நீ. ஏயா பாவம் புள்ளாண்டா காலை ஒட்டி போச்சு. ஏயா பணம் இருந்தா அப்படி ஆள் காலம் இருந்தா இல்ல கேட்டுக்கிறேன். தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நானே செய்யறேன். என்னப்பா இது படா கமாலாக்குது. இந்தாப்பா இந்த விஷயம் இப்படி அமைஞ்சு போகணும்னா 5000 ரூபாய் வெட்டிடு. இல்லன்னா சொல்லிட்டான் அவன் படகண்ணி வச்சு படைச்சுட்டு போறான். அதான் நியாயம். என்னத்தப்பா பெரிய நியாய அநியாயத்தை கட்டிட்டீங்க? அடிப்பட்டது உனக்கா இல்ல எனக்கா? உனக்குதான்ப்பா. ஏன் நீங்க 5000 10,000 ரேட் பேசுறீங்க? எனக்கு கையும் ஓடியில காரும் ஓடியில. வாங்கப்பா. தம்பி இங்க பாருப்பா, அடிபட்டு இருந்தா சொல்லு, டாக்டர் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், தப்பு என் மேலதான். நான் தான் பேப்பர் படிச்சுக்கிட்டேன், காரை கவனிக்காம வந்துட்டேன். பேப்பர் படிச்சுட்டே ரோட்ல நடந்து போலாமா? என்ன சார் செய்யறது? ஏதாவது விளம்பரம் வந்திருக்காதா? வேலை கிடைக்காதான்னு பாக்குறான். ஓஹோ, வேலை தேடி போறீங்களா? ஆமா சார். இத இந்த ஃபேக்டரியில என்ன வந்து பாரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். சார் ரொம்ப சந்தோஷம் சார். வரட்டுமா? வரேன்ப்பா. சரி சார். சார் காரை யார் மேலே ஏத்தாம போங்க சார். தேவையில்லடா நீ. அவன் காலில் விழுந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ கார்ல விழுந்த வேலை சம்பாதிச்சிட்ட. எனக்கு இப்படியே ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்து. இப்படி பர்ஸ் அடிச்சு வர்றேன், பர்ஸ் அடிச்சு வர்றேன். பிடிச்சிங்கயா கட்டியா, பிடிச்சிங்கயா பிடிச்சிங்க. எப்படியா நோதிட்டியா? பாத்தீங்களா சார், இந்த மெட்ராஸ்காரங்கிட்ட உதைக்கவே வேணாம். உதைக்கிறேன் உதார் காட்டினா போதும், பயந்துக்குவாங்க. நல்ல வேலை நீங்க பிடிச்சதுனால என் பர்ஸ் கிடைச்சது. இந்தாங்க வச்சுங்க. இதெல்லாம் வேண்டாம் சார். பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கீங்க. யாருக்கிட்டயாவது சிபாரிசு பண்ணி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. வேலையா? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஹோட்டல்ல சர்வர் வேலை சார். நானும் ஒரு சர்வரா? ஐயா உங்ககிட்ட போய் வேலை கேட்டேன். என்னடா இவரு? ஐயா நான் ஒரு ஹோட்டல் ப்ரோப்ரேட்டர். எனக்கு கூட இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு சார். அங்க எப்பயாவது எனக்கு ஒரு வேலை நிச்சயமா தரேன். இப்பவே என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். ரொம்ப நன்றி சார். சார் இவன் ஃப்ரெண்டு ராஜான்னு பேரு. அப்படியா? இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சர்வர் வேலை இல்ல, நல்ல வேலையே கிடைச்சிருக்கு. அவனு என் கூட தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தாராளமா தங்கிக்கிட்டோம். வாங்க போகலாம். சூடா ஒரு மசால் தோசை. மாப்பிள, இவரு மகன் ரப்பர் கம்பெனில வேலை பாக்குறாரு. இழுப்புக்கு வருவார். நீங்க தமாஷா பேசுறீங்க. அப்பப்ப பேசுவார். இதெல்லாம் எடுத்து மாமா. எங்கோ என்னங்க காதல கிசுகிசு? ஒண்ணு இல்லைங்க. பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கிற விவரத்தை கேட்க சொல்றான். இதானா கிசுகிசு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இன்னாங்க இருக்குது. அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சொத்து புறாவும் அதுக்கு தானே. இதுல குடுக்கல வாங்கல என்னங்க? அது போதும், அது போதும். என்னடி மறுபடியும் என்னங்க கிசுகிசு? ஒண்ணு இல்ல, பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கணுமேனு சொல்றான். அதுக்கு நான் வர சொல்றது. மாப்பிள பொண்ணை கூப்பிடுங்க. பாத்துட்டேன். விஜயா, விஜயா. இதான் என் பொண்ணு, பேரு விஜயா. நமஸ்காரம் பண்ணிட்டோமா? ஹலோ, இது என்னங்க இது? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை நமஸ்காரம் சொல்லுச்சு. நமஸ்காரம். வாம்பா வந்து உட்கார். அங்கே நில்லு. ஏமேன், நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் தெரிய வேண்டாம்? எங்க எப்படி நடந்துக்கிறோம் தெரியலையே. என்ன படிக்கிற? வந்து பரீட்சைக்கு பணம் கட்டணும். ஓஹோ, எங்க கிட்ட கை நீட்டு பணம் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். நீ எப்படி நடந்துக்கணும்? வீட்டுக்கு வெளியில நில்லு, ஆள் கிட்ட சொல்லி அனுப்பு, பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. அது தெரியாம ஏதோ பெரிய சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் தெரியாம வீட்டுக்குள்ள வரியே. இனிமே நீ இந்த மாதிரி வந்த. விஜயா, என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? என்னப்பா நீங்க
யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் யாருக்கு மதிப்பு கொடுக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அம்மா உங்களை கேட்காம உள்ள வந்தது தப்புத்தாம்மா, என்ன மன்னிச்சு. எல்லாம் உங்களால வந்தது. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? உத்தேசமா உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமா, அதாவது எங்க பொண்ணை நீங்க மருமகளாட்சிக்க சம்மதிக்கிறீங்க. பூரண சம்மதமுங்க. இன்னைக்கே முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு நாளை நிச்சயம் பண்ணிடுறோம். இங்க பாருங்க, நீங்க முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பாத்தீங்க. ஆமா, அதே மாதிரி நாங்களும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை பார்க்க வேண்டாம். தாராளமா தாராளமா இல்லையா? எப்ப வரீங்க? நாள் பார்த்து நானே சொல்லியா. சரிங்க, கதவு திறந்தே இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நாங்க போயிட்டு வரோங்க. வணக்கம். வணக்கம். நல்லதுங்க. நல்லதுமா. ஒன்னையும் கவனிச்சுட்டு போயிடலாமே தான் வந்தேன். எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். அது நீ சொல்லிக்காத. ஆமா, விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, அவரை இன்னைக்கு போய் பார்க்க வேண்டாம். அதுக்கு ஒன்னு அனுப்பிச்சிட்டு போக தான் வந்தேன். நான் ரெடி போட்டாச்சு. இந்த ட்ரெஸ்லயே வா. சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்க வேண்டாம். ஏண்டா இதுக்கு என்னடா? டேய், திறமைக்கும் தகுதிக்கும் இருக்கிறத விட ஆடம்பரத்துக்கும் படாடபத்துக்கும் தாண்டா இன்னைக்கு மதிப்பு அதிகம். மேனேஜர், இன்னும் வேற ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா? நோ சார். ஆமா, என்னமோ முக்கியமா ஒண்ணு நினைச்சேன். கான்ஃபரன்ஸ் லெட்டர்ஸ் அனுப்பணும். எஸ் எஸ் கரெக்ட். அடே, நீ டைப்பிஸ்ட் வரலையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் அனுப்பிச்சுடுமா? எஸ் சார். முதலாளி ரூம் இதுதானே? ஆமா. இந்த கார்டு அவர்கிட்ட கொடுங்க. சார், யாரோ ஒருத்தர் வெளியே காத்திருக்காங்க. ஆஹா, உடனே வருது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடடே வாப்பா, உட்காரு. என்ன சார் இது? நீங்களே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டைப்பிஸ்ட் வரல, அதுலயும் ஒருத்தர் வரலங்கிறதுக்காக அந்த வேலை தடைப்பட்டு கூடாது. பொறுப்புல உள்ளவங்க எந்த வேலையும் எந்த நேரத்திலையும் செய்ய தயாரா இருக்கணும். இதுல கௌரவமே பார்த்து. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா டைப் பண்ணி தட்டுமா? உனக்கு டைப் பண்ணி தெரியுமா? டைப் மட்டும் சார், நான் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட். ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்றேன். இது வெரி குட், வெரி குட். ஃபார் யூ இன்ஃபர்மேஷன், நான் டைப் அடிச்சிட்டேன். அப்படி வா, கமா சிட் டவுன். உன் பேர் என்னப்பா? ராஜா சார். எந்த ஊர் ராஜா? ஐ மீன் சொந்த ஊர்? மதுரை. மதுரையா? அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தானே இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது சார்.